கேகே இன்ஃபோடைன்மென்ட்களுக்கு வணக்கம். நீங்கள் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இவரோட பேச்சை கேட்டால் இறந்த பணமும் எழும், அடிமைப்பட்ட நாடும் விடுதலை பெறும் இப்படின்னு ஆங்கிலேயர்களால் சொல்லப்பட்ட எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர், வழக்கறிஞர் இப்படின்னு பல முகங்களை கொண்ட செக்கெழுத்த செம்மல் கப்பலோடி தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். வ.உ. சிதம்பரம் பிள்ளை இவர் 1872 செப்டம்பர் 5ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் கிராமத்துல உலகநாத பிள்ளை, பரமாய் அம்மாள் இவங்க மகனா பிறக்கிறாரு. இவரை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு இவரோட தந்தை இவரை திருச்சி சட்டக்கல்லூரியில சேர்க்கிறாரு. திருச்சி சட்டக்கல்லூரியில படிப்பு முடிச்ச இவரு 1894 சட்டத்தேர்வு எழுதி அதுல வெற்றியும் பெறாரு. பின்னாடி 1895 ஒட்டப்பிடாரத்துல தன் முதல் வழக்கறிஞர் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. வழக்கறிஞரான வ.உ.சி. அதே வருஷம் 1895 வள்ளி அம்மையார் என்பவங்களை திருமணம் செய்கிறாரு. வள்ளி அம்மையார் தன்னோட முதல் தலைப்பிரசல் இறந்து போக மீனாட்சி அம்மாள் என்பவங்களை 1901 இரண்டாவது திருமணம் செய்கிறாரு. இப்படி திருமண வாழ்க்கையில் ஈடுபட்ட வ.உ.சி. ஆங்கிலேயர்கள் கப்பல் வணிகம் செய்கிற இந்திய வணிகர்களுக்கான வணிக கட்டணத்தை அதிகம் விதிக்கிறதுனால அவங்க மேல கடும் கோபமாகிறாரு. அதனால 1906 சுதேச நாவா என்ற கப்பல் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. இப்படி கப்பல் நிறுவனத்தை ஆரம்பிச்ச வ.உ.சி. அவர்கிட்ட கப்பல் இல்லாத ஒரே காரணத்தினால சாலேன் சுதிமஷ்ன்ற கம்பெனிகிட்ட இருந்து கப்பல் வாடகைக்கு வாங்கி பணியம் செய்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் சுதீம் நேவிகேஷன் இந்திய கம்பெனி அவர் கப்பல் வாடகை கொடுத்த சாலேன் சுதிமஷ்ன்ற கம்பெனியை மிரட்டி அவர் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வைக்கிறாங்க. இந்த கட்டத்துல தான் வ.உ.சி.க்கு அவர்கிட்ட கப்பல் இல்லாத நினைச்சு வருத்தப்படுறாரு. அதனால வட இந்தியாவிலிருந்து கிளம்பும் போது நான் திரும்பினா கப்பலோட தான் திரும்புவேன், இல்லாட்டி இந்த கடல்ல விழுந்து மாண்டு போவேன்னு சொல்லி புறப்படுறாரு. அவர் சொன்ன சபதத்தை நிறைவேற்றுற மாதிரியே திரும்ப வரும்போது எஸ்.எஸ். காளியே, எஸ்.எஸ். லாவோன்ற 2 கப்பலோட தான் திரும்புறாரு. வ.உ.சி. கப்பல் வாங்கினதுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்களோட கப்பல் வணிகம் அப்படியே குறையுது. இந்த கட்டத்துல வ.உ.சி. மேல ரொம்ப கோபமான ஆங்கிலேய அரசு வ.உ.சி. ஆங்கிலேயருக்கு எதிராக சொற்பொழிவு நிகழ்த்தினாருன்னு பிரிவு 123, சுப்பிரமணிய சிவாவுக்கு அடைக்கலம் கொடுத்தாருன்னு பிரிவு 153 இப்படி 2 பிரிவுல 40 வருஷம் சிறை தண்டனை விதிக்கிறாங்க. இவங்க சொல்றதை ஏத்துக்க முடியாத வ.உ.சி. புறக்கணிக்கிறாரு. வ.உ.சி. அவர்களை கைது பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச ஆங்கிலேய அரசு பொறுப்பை மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷ்ன்றவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இதனால ராபர்ட் ஆஷ் பேச்சுவார்த்தைக்கு வர சொல்ல வ.உ.சி. அவர்களும் சுப்பிரமணிய சிவாவும் திருநெல்வேலிக்கு மாவட்ட ஆட்சியாளருக்கு போறாங்க. அங்க இவங்க 2 பேருமே எதிர்பார்க்காத நேரத்துல ராபர்ட் ஆஷ் அவரோட தலைமையில இருந்த காவல்படை இவங்க 2 பேருமே கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் அடைச்சு 40 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கிறாங்க. வ.உ.சி. கைது செய்யப்பட தெரிஞ்ச அவரோட நண்பர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துல முறையீடு செஞ்ச காரணத்தினால 40 ஆண்டு சிறை தண்டனை 10 ஆண்டு சிறை தண்டனை குறைக்கப்படுது. என்னதான் சிறை தண்டனை குறைச்சிருந்தாலும் அவர் கஷ்டப்படுற விதமா மாடு இருக்கிற செக்கை இழுக்க வச்சு அவர் இன்னும் கஷ்டப்படுத்துறாங்க. வ.உ.சி. அவர்களோட நண்பர்கள், பல சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் பல செய்தித்தாள்கள் வ.உ.சி. ஆதரவாக இருந்த ஒரே காரணத்தினால மார்ச் 12, 1908 கைது செய்யப்பட்ட வ.உ.சி. டிசம்பர் 24, 1912 விடுதலை செய்யப்படுறாரு. சிறையிலிருந்து வெளியே வந்த வ.உ.சி. சிறை தண்டனை அனுபவிச்ச ஒரே காரணத்தினால அவரோட வாதாடும் உரிமத்தை ரத்து செய்யறாங்க. இதனால சென்னையில இருக்க மன்னன்கடை 1 வணிகரா தன்னோட வாழ்க்கையை திரும்ப ஆரம்பிக்கிறார் வ.உ.சி. இப்படி வணிகரா தன்னோட வாழ்க்கை ஆரம்பிச்ச வ.உ.சி. கோயம்புத்தூர்ல இருக்க வங்கி 1 பணியாளராக வேலை செய்யறாரு. அங்க இவரை பார்த்த இவர் கூட 1908 திருநெல்வேலி மாவட்டத்துல வழக்கறிஞரா வேலை பார்த்த H. வால்ஸ்ன்றவர் உயர்நீதிமன்றத்துல வாதாடி இவருக்கு வாதாடும் உரிமத்தை திரும்ப வாங்கி தர்றாரு. வாதாடும் உரிமம் திரும்ப கிடைச்சதுனால 1927 கோவில்பட்டியில 2வது முறையா தனது வழக்கறிஞர் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. இப்படி மக்களுக்கு பல விதங்கள்ல போராடி 1936 இறக்குறதுக்கு முன்னாடி 2ஆம் உலக போருக்கு பின்னாடி தான் இந்தியாவுக்கு விடுதலைன்னு சொன்ன தீர்க்கதரிசி தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். இப்படி மக்களால் பல விதங்கள் அழைக்கப்பட்ட கப்பலோடி தமிழன் அவர்களை இந்த தமிழ் சமூகத்தை மீண்டும் நினைவுபடுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இவரை போன்ற மற்றும் பல தலைவர்களை பற்றி தெரிந்து கொள்ள கேகே இன்ஃபோடைன்மென்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.